வெல்கம் டு ஸ்வாதி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம ஸ்வாதி ஸ்பாட்ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற இந்த மூவியை பத்தி தாங்க ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து அவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டான்சர், பரதநாட்டியம் டான்ஸராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளை மீட் பண்றாங்க, பேசுறாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி நார்மலா ஆஸ் யூஷுவல் கல்யாணமும் நடந்துடுது. அப்புறமேட்டு அவங்க லைக் நல்லா வந்து பேசிக்கிறாங்க. அப்புறமேட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சனுக்குள்ள போறாங்க. ஸோ ஷி வாஸ் பிகமிங் ஃபுல்லி ஹோம் ஒய்ஃப் ஆயிடுறாங்க. ஸோ அப்புறமேட்டு வந்து எங்கேயுமே அவங்க ஒர்க் போகல, லைக் எந்த டான்ஸ் கிளாஸ் எதுக்குமே அவங்களுக்கு வந்து எடுக்கல. ஃபுல்லாக வந்து ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஏற்ப வீட்டிலேயே வந்து எல்லா வேலையும் செய்யறது ஆகட்டும், அவங்க மாமியார் ஹெல்ப் பண்ணுறதாகட்டும், அவங்க மாமியார் பார்க்குறாங்க. லைக் எப்படின்னா ஃபுல்லாக தலையை குடிஞ்ச தலை நிமிராதுமே ஹஸ்பண்டுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு இருக்க மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அப்போ எதுவும் தெரியாம வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மாமியார் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது இவங்க தான் வந்து எல்லாமே செய்யும்போது சடனா வந்து டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதாவது என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே சிந்தி வச்சுட்டு போறதுல இருந்து எல்லாமே பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்புறம் அவங்க வீட்டு வேலைகள் ஆகட்டும், ஒரு சில ரிப்பேர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி சொன்னாலும் கூட சிங்க் விஷயமா அவங்க ஹஸ்பண்ட் அது எதையுமே கேர் பண்ணிக்கல. ஸோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது டே ஆக ஆக வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது லைஃப்ல எதுவுமே ஒரு சுவாரஸ்யமே இல்லாம இதே மாதிரி வந்து போகுதே, நம்ம என்ன இப்படி அடிமையாவே இருக்க மாதிரி எந்திரிக்கிறோம், வேலை செய்யறோம். அவங்களுக்கு வந்து செருப்பு எடுத்து போடுற அளவுக்கு அடிமையா இருக்காங்க நம்மளோட அத்தை. அண்ட் அது மட்டும் இல்லாம சரி அது அவங்க பார்த்தாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ரஷ் கூட ப்ரஷ் கூட பண்றது கூட அவங்க பேஸ்ட் ப்ரஷ் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மாமனார் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சரி பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு ஒரு டைம்க்கு அப்புறமேட்டு வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க வந்து லைக் இந்த தீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அதை அப்படி அவங்க சொல்றது. ஆனா வந்து அவங்களுக்கு டேட் வந்ததுனால அவங்க எல்லா விஷயத்துல இருந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. கிச்சனுக்குள்ள நீ போகக்கூடாது, மாலை போட்டுருந்தாங்களா இவங்க முன்னாடி வரக்கூடாது அப்படின்றத மீறி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தூக்க போகும்போது கிடையாது தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு டாமினேட் பண்றாங்க, இன்னுமா இதெல்லாம் நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்க டைம்ல வந்து எந்த ஒரு விஷயமே அவங்க கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ ஊர்ல இருந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அவங்க மாமனார் கூப்பிடுறாரு. அவங்க வந்து இந்த லேடி வந்து ரொம்பவே ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த டைம் ஆயிடுச்சா நீ இங்கதான் உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்றாங்கன்னா இது பண்றாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றாங்க. பரதநாட்டியம் டீச்சர் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ மாமனார் வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒதுக்கி வச்சிடறாரு. ஸோ இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது பொறுமையா பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து டேபிள் மேனஸ் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஃபாலோ பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது என் டேபிள் மேனஸ் தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கோவப்படுறாரு. ஒரு விஷயம் கூட நம்மளால ஃப்ரீயா சொல்ல முடியல, ரொம்ப அடிமையா இருக்க மாதிரி எப்பவுமே எந்திரிக்கும், ஒன்லி ஃபுல் டே கிச்சனுக்குள்ளாரே இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியல, எல்லாருமே பாண்ட் டு லீட் பாண்ட் டு அச்சீவ்ங்கிறாங்க, ஆனா நம்ம எப்படி இருக்கோம் இன்னும் அடிமைத்தனமாவே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறமேட்டு அவங்களால அந்த விஷயத்துல ரொம்பவே அடிக்ட் ஆகி அந்த டிப்ரெஸ் ஆன டைம்ல வந்து என்ன ஆகுது மெயினா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இந்த டைம்ல பெண்கள் அடிமையா இருக்கணும், இதை தாண்டி பெண்கள் வரக்கூடாது, அப்படி இப்படின்ற டாமினேஷனுக்கு உள்ளாகிற டைம்ல ஜாபும் நம்ம பிடிச்ச ஜாப் போகக்கூடாது, உனக்கான டேலண்ட் இருந்தா அதுக்கும் உனக்கு மதிப்பு கிடையாது, கல்யாணம் ஆயிட்டா அவங்க சொல்றதுக்கு மட்டும்தான் நீ இது பண்ணணுங்கிற மாதிரி இந்த டாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பர்ஸ் பண்ற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத்தனை வேலைகளையும் தூக்கி போட்டுட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு நாள் பொங்கி எழுந்துடுறாங்க. பொண்ணா பிறந்தா பெண் என்றால் பேய் இறங்கும் என்றதான் ஊரு, பொண்ணுங்களை ஒரு மனுஷின்னு நினைச்சதுதான் யாரு, பூதுற பொண்ணுங்களுக்கு படிப்பதற்கு அடுத்த வீட்டுக்கு போறதாருன்னா உனக்கு எது படிப்புன்ற மாதிரி என்னை நீங்க அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு பொங்கி எழுறாங்க. ஜஸ்ட் இது நான் ஒரு இது ஹிண்டா தான் சொன்னேன் அந்த காலத்துல பெண்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்ட்டு. ஆணும் பெண்ணும் சமம், இதுக்கு மேல என்னால அடிமையே இருக்க முடியாது, என்னோட திறமையை நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு வேகமா வெளில போயிடறாங்க. அவங்க வீட்டுல ஏதாவது தப்பு அப்படிங்கும் போது இது எல்லாத்துல இருந்தும் அவங்க வெளியில வருவேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்க டான்ஸை கண்டினியூ பண்ணி ஆக்சுவலி டான்ஸ்ல வந்து சாதிக்கிறாங்க. இதுதான் படம். இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா எல்லாருக்குள்ளாரையும் இருக்க யூனிக் டேலண்ட்டை வந்து கரெக்டா அவங்க அதை வெளியே காட்டணும். இருக்கிறது ஒரு லைஃப் தான், அடுத்த லைஃப்ல நம்ம பொறப்பமா என்னமான்னு தெரியாது, ஆனா நம்ம லைஃப்ல ஒரு விஷயம் சாதிக்கணும்னு சொல்லி நினைச்சோம்னா அதுக்கு எந்த விஷயம் முட்டுக்கட்ட வந்தாலும் போராடலாம், போராடி ஜெயிக்க முடியலாம். நம்ம யாருன்றது இந்த உலகம் திரும்பி பாக்குற அளவுக்கு விடாமுயற்சி வந்து விஸ்வரூப வெற்றின்னு சொல்ற மாதிரி யாருக்கும் இங்க அடிமை கிடையாது, எல்லாராலையும் முடியும்னு சொல்லி நம்ம முயற்சி செஞ்சோம்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றி தான். விடியுங்கிற நம்பிக்கையில தாங்க நம்ம எல்லாம் தூங்க போறோம். அதே மாதிரி நம்மளால எதுவும் முடியுங்கிற நம்பிக்கையில பல தடைகள் வரலாம், பல டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திறமைக்கு அணைப்போட எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தோம்னா எடுக்கிற காலியமெல்லாம் வெற்றி தான். நன்றி.